ஹே காய்ஸ், சுசுகியோட சாமுராய் 150cc பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த 2024 வந்து லான்ச் பண்ண போகிறதா சுசுகி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாமுராய் 150 பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு பைக், உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியாவில் சுசுகி பார்த்தீங்கன்னா இந்த 2024ல் 1,45,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் சாமுராய் 150 அப்படிங்கிற இந்த ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரை லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் இருக்க போகுது, எப்போ லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் டீடைல்டா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பைக்கோட டிசைன், கலர் அண்ட் இந்த பைக்கோட அந்த ஒரு பிரைஸ் எல்லாம் பிடிச்சிருக்காங்கறத காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, முடிஞ்சா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுசுகி பாத்தீங்கன்னா அப்கமிங் 150cc இந்த சாமுராய் பாத்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ண போறாங்க. பிரைஸ் அரவுண்ட் 1,45,000 இருக்கும், அண்டர் 1,50,000 அப்படிங்கறத தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1.45 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ப்ரைஸ் அப்படிங்கிறது நமக்கு 1,65,000 வரைக்குமே இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து போகும். அப்படி போகும்போது இந்த பைக்கில் இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷனுக்கு இந்த ப்ரைஸ் ஓகேவா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த பைக்கில் உங்களுக்கு 149cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக பெரிய பார் நம்ம எதிர்பார்க்க முடியாது. 15 ஹார்ஸ் பவரும் 12 நியூட்டன் டார்க்கும் தான் இந்த பைக்கெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ முழுக்க இது வந்து ஒரு கம்யூட்டர் பைக்காகவும் இல்லாமல் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் பைக்காகவும் இல்லாமல் ஒரு ப்ரீமியம் கம்யூட்டராக சுசுகி வந்து இந்த பைக் இந்தியாவில் லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பைக் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்க போகுது. மைலேஜ் 50லேருந்து ஒரு 50 தாங்க, 50லேருந்து ஒரு 53 அந்த மாதிரியான கிலோமீட்டர் per லிட்டர் தான் மைலேஜ் கொடுக்க முடியும். டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் பவர் தாராளமாக இந்த பைக்கெல்லாம் வந்து போக முடியும். அண்ட் இந்த பைக்கில் சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் பார்க்கும்போது ட்வின் ஷாக் அப்சர்வர் தான் இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் மட்டும் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. டெயில் லைட் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜன் பல்பில் யூஸ் பண்ணியிருக்காங்க. லாங் சீட் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்பவே கம்ஃபர்டபுளான சீட். கேரியர் வந்து இந்த பைக்கில் இருக்குது. அண்ட் 12.5 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பைக்கில் அலாய் வீல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் சிங்கிள் டிஸ்க் இருக்குது. ரியரில் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. 3 கலர்ஸில் அவைலபிளாக இருக்க போகுது. ரெட், ப்ளூ, பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு 3 கலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாமுராய் 150 அவைலபிளாக இருக்க போகுது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எர்கனாமிக்ஸ் வந்து இந்த பைக்கில் இருக்குது. சிட்டியில் டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு எவ்ரிடே யூசேஜுக்கு எந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் ரைடாக இருந்தாலும் இந்த பைக் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த பைக்கில் நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சுசுகி பொறுத்த வரைக்கும் பில்டு குவாலிட்டி அப்படிங்கிறது நல்லா தாங்க இருக்கும். இன்ஜின் குவாலிட்டியாக இருக்கட்டும், பில்டு குவாலிட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் சுசுகி எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. சூப்பராக தான் இருக்க போகுது. கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர்ஸ் வந்து இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லோ ஆயில் இண்டிகேட்டர், இதெல்லாம் வந்து ஒரு சின்ன டிஜிட்டல் கிளஸ்டராக பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. பட் மேக்ஸிமம் அனலாக் கிளஸ்டர் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் தான் அவங்களால பார்த்துக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் கிக் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ கிக் ஸ்டார்ட் அப்படிங்கும் போது டெஃபினட்டாக ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு எந்த விதமான பைக்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த கிக் ஸ்டார்ட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஆஃப் பைக்ஸில் வந்து இருக்கிறது கிடையாது. பட் இந்த சாமுராய் 150ல் நமக்கு கிக் ஸ்டார்ட் அப்படிங்கிற விஷயமும் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ சுசுகி கிட்டேருந்து இதுக்கப்புறம் ஒரு நல்ல பெஸ்ட்டான பைக் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சாமுராய் 150 தான் இருக்கும். அதுக்கான ரீசனும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது. நல்ல கம்ஃபர்டபுளான ரைடிங், எர்கனாமிக்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. சேஃப்டிக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் ஒரு நல்ல ஃப்ளாட்டான சீட் வந்து கொடுத்துருக்காங்க. லாங் சீட்டாக இருக்குது. ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஃபேமிலி செக்மெண்ட் பைக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஷாக் அப்சர்வர் ரியர்லையும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் அவைலபிளாக இருக்குது. 12.5 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, நல்ல மைலேஜும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டியும் நல்லா இருக்குங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய MT-15 இருக்கட்டும், இல்லாட்டி NS200 இது எல்லாமே வந்து பெஸ்ட்டான பைக் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ப்ரைஸ் எந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கும்போது இந்த சாமுராய் 150 பெஸ்ட்டான பைக்காகவும் இருக்குது, எவ்ரிடே யூசேஜுக்கும் பர்ஃபெக்டாக இருக்குது. அப்படிங்கும்போது டெஃபினட்டாக இந்த பைக்கை இந்த 2024ல் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த பைக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.